தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு 2 தேசிய விருதுகள் கிடைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். இந்த படத்தில் என்ன பிரச்சனை, சர்ச்சைகள் ஏன் எழுகிறது, இது பற்றிய முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஓவர் டு யூ ராஜா. 2023ஆம் ஆண்டு வெளியான கேரளா ஸ்டோரி திரைப்படம், அதாவது ஒரு பெண் செவிலியராக ஆசைப்படுகிறார். அந்த பெண்ணை மதம் மாற்றி பிறகு அவர் ஐஎஸ் அமைப்புடன் சிக்கி பிறகு சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த படம் 2023ஆம் ஆண்டு வெளியாகும் போது கேரளா மாநிலத்தில் மிகுந்த எதிர்ப்பு மத்தியில் அதுக்கு எதிர்ப்பும் கிளம்பியது. காரணம், பிளவாத அமைப்பு காரணமாக அதில் பிளவாத அரசியலை நோக்கி பாஜக திட்டமிட்டு இந்த படத்தை விளம்பரப்படுத்துவதாக கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அந்த சமயத்தில் மற்ற கட்சியினரும் இதற்கு குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த படம் வெளியாகும் சமயத்தில் கேரளா மாநிலமும் சரி, அதேபோல் தமிழ்நாட்டிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. படம் வெளியாகும் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வெளியானது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கும் சமயத்தில் கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு 2 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த இயக்குனருக்கான விருது மற்றும் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே கேரளா முதல்வர் பினராயி விஜயன் தனது எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இந்த பிளவுபடுத்தும் விதத்தில் இந்த படத்திற்கு கௌரவிப்பு கொடுத்தது கண்டனத்துக்குரியது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜக அரசு இந்த பிளவுபடுத்தும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள் என அவர் குற்றம் சாட்டி வருகிறார். அதேபோல் 2024ஆம் ஆண்டு கேரளா அரசு விருது வழங்கும் பட்டியல் வெளியிடும் கூட இந்த படத்துக்கு விருதுகள் வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இது திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுவதாக கேரள அரசு தரப்பில், அதாவது பினராயி விஜயன் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி இந்த படம் வெளியாகும் பொழுது அவர்கள் பாஜகவினருக்கு ஒரு தேர்தல் பிரச்சார யூகமாக இந்த படத்தை அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சிந்தன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சிந்தன். இது ஒரு கலைப்படைப்பு. இந்த கலைப்படைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் தேசிய விருது அப்படிங்கிறது அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் திரு பினராயி விஜயன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? முதல் விஷயம் எந்த ஒரு கலைப்படைப்பையும் எதிர்ப்பது, அதை கற்பனைக்கு நாம் ஒரு கடிவாளம் போடுவது என்பது எங்கள் நோக்கம் இல்லை. அந்த படம் வெளிவந்த போது நாங்கள் அல்லாத மற்ற நிறுவனங்கள், அது NDTV-யா இருக்கலாம், இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கலாம், சினிமாவை விமர்சனம் செய்கிற பலரும் இந்த படத்தின் அரசியல் நோக்கம் ரொம்ப அப்பட்டமாக இருப்பதையும், மேலும் இந்த படத்தின் பெயர் உட்பட ஒரு மாநிலத்தையே இறுதி செய்யும் நோக்கத்தில் இருப்பதையும் வெறும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, அனைவருமே ஒரு முக்கியமான விமர்சகர்கள் அனைவருமே இதை குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியானதிலிருந்தே இதன் மீது ஒரு அரசியல் சர்ச்சை நிலவுகிறது. இப்போது அந்த படத்திற்கு 2 தேசிய விருதுகள் தரப்படுவது என்பது அந்த படத்தை மீண்டும் விவாத பொருள் ஆக்குகிற தொடக்கத்திலேயே ஒன்றிய அரசு தான் தொடங்கி வைத்திருக்கிறது. இப்படி ஒரு படத்தை, ஒரு மாநிலத்தையே அங்கு நடக்காத ஒரு சம்பவத்தை, அந்த மக்கள் எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனையை அந்த மாநிலத்திலேயே ஒட்டுமொத்தமாக அப்படித்தான் நிலவுகிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்த படத்தை வைத்து செய்கிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது. இது அங்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இப்போது தமிழ்நாட்டுக்கும் கூட அந்த பிரச்சனை உண்டு. தமிழ்நாட்டில் வெறியை தூண்டுகிற சில படங்கள் அந்த படத்தை ஆதரிக்கிற போக்கும் இருந்தது. எனவே இது நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு நிலைமையை சினிமாவின் மூலமாக அந்த மாநிலத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக உருவாக்கி கிளப்புகிற போக்கு நடக்கும் என்பதால் தான் நாங்கள் இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறோம். இதை ஒரு விமர்சனமாக பொதுவெளியில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்டையும் நம்ம பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். இது ஒரு கேரள பெண் இஸ்லாம் மதத்திற்கு மாறி ISIS இயக்கத்தில் சேர்ந்து ஆப்கன் சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு கதைக்களமாக இந்த கதை இருந்திருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போதே இதுக்கு கேரளத்திலையும் சரி, தமிழகத்திலையும் சரி நிறைய எதிர்ப்பு எழுந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை இருக்கக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு படத்துக்கு அங்கீகாரம், ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்குது. உங்களுடைய பதில் என்ன அதுக்கு? திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கணும்னு
அவங்களுக்கு ஆதரவான நிலையில ஒரு படம் இருந்தா இவங்க எல்லாம் சொல்றது வழக்கம். நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய சிந்தனைக்கு எதிரான, அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு எதிரான, அவங்களுடைய ஆதரவு நிலைக்கு எதிரான ஏதாவது திரைப்படங்கள் வந்தா உடனே இது விரோதம், இது மக்களை குழப்புகிறார்கள், பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள் சொல்லுவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்கிற திமுக உள்பட பல்வேறு கட்சிகளுக்கு இது வழக்கம். பாத்திமா கைது செய்யப்படுகிறார் சிரியா எல்லை பகுதியில. அந்த பாத்திமா யாருன்னு கேட்கும் போது கடைசியில் அவர் சாலினி உன்னிகிருஷ்ணன் பாத்திமா மாறிய கதைய படம் சொல்றதுதான் இந்த கதை. இந்த கதை முதல்ல திரைக்கு வந்துச்சு. வெற்றி படம் ஆச்சா? வெற்றி படம் ஆச்சு. உலகம் முழுவதும் 313 கோடி ரூபாய் வசூல் செய்த ஒரு வெற்றி திரைப்படம் என்பதை நீங்களோ நானோ மறைக்க முடியாத சகோதரிக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி மக்களுடைய ஆதரவு பெற்ற படங்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதே மாதிரி டிரான்ஸ்னு ஒரு படம், ஒரு போலி மத போதகரை உருவாக்கி அதன் மூலம் எப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு தவறான செயல்கள் வழிநடத்தப்படுகிறது என்பதை அந்த டிரான்ஸ் படத்துல நம்ம பார்த்தோம். இல்ல இது போன்ற கதைக்களங்கள் எல்லாமே வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்படிதான் வெளிவந்த போது மிகப்பெரிய எதிர்ப்பு. பாஜகவினர் கொண்டாடுகிறார்கள், பிரதமர் படத்தை பார்க்கிறார், இதென்ன அராஜகம் எல்லாம் பேசினாங்க. ஆனா அந்த 1990 பண்டிட்டுகள் அந்த காஷ்மீரை விட்டு வன்முறை, அவர்கள் மீது வன்முறை பாய விடுத்தப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்ட கொடுமையை ஒரு படம் சுட்டிக்காட்டினால் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்தில் கூட பல்வேறு திரைப்படங்கள் இன்றைக்கும் ஜாதி ரீதியாக எடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த ஜாதிகளுக்கு இங்க மிகப்பெரிய கொடுமை விளைவிக்கப்படுவது போல் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதையெல்லாம் இங்க யாரும் எதிர்த்து பேசுவதில்லை. அப்படி ஒரு நிலை இங்க இருக்கா? நிச்சயமா இல்லை. ஆனா காஷ்மீர்ல 212 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கா என்பது அங்க இருக்கிற கேரள மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த தெரிந்த சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு கதை உருவாக்கப்படுவதை 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் மனது மாற்றப்படுகிறது, சூழ்ச்சி நம்பர் 1, சூழ்ச்சி நம்பர் 2 என்று அந்த பெண்களுக்கு எதிரான வலை எப்படி விரிக்கப்படுகிறது, அந்த வலையில் அவர்கள் எப்படி சிக்குகிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய கதை. அந்த கதை ஓட்டம், அதற்குள்ள காட்சிகள், படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே சிறப்பாக. அதான் இப்ப கேரளாவுடைய நற்பெயருக்கு இது ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு கலைப்படைப்பாகத்தான் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இன்னொன்னு வகுப்புவாத இல்ல இதுவும் கேட்டுருங்க சார். இன்னொன்னு வகுப்புவாத வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட இந்த டிரான்ஸுமே சரி, இப்ப இந்த கேரளா ஸ்டோரியுமே சரி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, வகுப்புவாத பிரச்சனையை வித்திடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய பார்வை. என்ன அவங்களாவது சினிமாவில் எடுக்கிறாங்க கேரளாவில். தமிழ்நாட்டுல வகுப்புவாதம், மத எதிர்ப்பு வாதம் வெளிப்படையாக ஆளுங்கட்சியினரை, திராவிட மாடல் கட்சிகளை வெளிப்படையாக பேசுவது, பிள்ளையார் சிலையை கையிலே வைத்துக் கொண்டு இது பொம்மை என்று சொல்வது, திருமண சடங்குகளை கொச்சைப்படுத்தி பேசுவது, கடவுளை கொச்சைப்படுத்தி பேசுவது, நெற்றியிலே திருநீரை வைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்வது, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று முதலமைச்சரே மறுப்பது, இதெல்லாம் வகுப்புவாதம் இல்லையா சகோதரியே? இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இங்கேயும் சில இயக்குநர்கள் இதே போன்ற படங்களை ஜாதி ரீதியாக ஒரு மோதலை உருவாக்குகிற சூழலை இன்றைக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? ஒரு வெற்றி படம், ஒரு திரைப்படம் அந்த ஊரில் தன்மைக்கு ஏற்றவாறு, அந்த ஊரில் சம்பவத்துக்கு ஏற்றாற் போல அந்த படம் எடுக்கப்படுகிறது, திரையிடப்படுகிறது, சென்சார் போர்டு அனுமதியோடு உலகமெங்கும் மக்கள் பார்க்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும், இந்தியாவிலே மட்டும் 97 கோடி ரூபாய் வசூல் செய்கிறது. முதல் 9 படங்களில் முதல் 9வது படமாக அந்த ஆண்டு வெளியான படங்களில் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அளவிலே. அதெல்லாம் நம்ம பார்க்காம இன்னைக்கு விருது கொடுக்கறத மட்டும் பார்த்தா என்ன நியாயம்? நடிகை ரஞ்சினி அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திருமிக ரஞ்சினி. இப்போ இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு கேரள முதல்வர் பினராயி விஜயன். ஒரு பக்கம் இதை ஒரு கலை படைப்பா பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுது. இன்னொரு பக்கம் இது வகுப்பாத பிரச்சனைக்கு வித்திடக்கூடிய ஒரு கதைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த தேசிய விருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வை? கேரள சிஎம் சொன்னது கரெக்ட். எனக்கு ஒரு ஃபேக்கான ஒரு கதை, இதுதான் கேரளா ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது, அது ஒண்ணு. அது நம்மள எனக்கு
அந்த டெர்மினாலஜி, அந்த ஒரு டைட்டில் வந்து கேரளா, அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து இதுதான் இந்த ஸ்டேட்ல இப்படி நடக்குது, பொய்யான கதைக்கு வந்து ஒரு பொய்யான கதைக்கு இவங்க வந்து சினிமா எடுத்திருக்கிறாங்க. அதே ராங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ஸ்டேட்டையும் நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு ஸ்டேட் வந்து நம்ம குத்த முடியாது, இதுதான் அந்த ஸ்டேட்ல ரியல் ஆயிட்டு நடக்கிறதுன்னு. அது ஒரு ஃபேக்கு. பின்ன லவ் ஜிஹாட் வந்து அது தன்னே சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கவே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு நேஷனல் அவார்ட் இந்த படத்துக்கு கொடுத்ததுல ரொம்ப தமாஷாவா தான் இருக்குது. இப்ப நேஷனல் அவார்ட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு இப்ப எல்லாருக்கும் இந்த இந்த வடிக்கோல் இந்த படத்துக்கு வந்து 2 அவார்ட் கொடுத்ததுல எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இது வந்து இது வர்த்தா இந்த அவார்டு கிடைக்கிறதுக்குன்னு. ஸோ நான் அந்த ரீதியில தான் நான் பாக்குறேன். எனக்கு நம்ம வந்து கலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டை வந்து எவ்வளவுக்கு மோசமா ஆக்கணுமோ அதுதான் இந்த படம். அதனால நான் இந்த நேஷனல் அவார்ட் வந்து இப்ப இந்த நேஷனல் அவார்ட் ரியலி தேவைதானான்னு இப்ப நான் அந்த இதுல தான் இருக்கிறேன். இல்ல இப்ப நீங்க உங்களுடைய ஒரு பார்வை வந்து குறிப்பிட்டு அந்த மாநிலத்தை வந்து இவங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த கதை அம்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான விஷயம் அங்க நடந்திருக்கு, அதாவது அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இந்துக்களை சேர்ந்த சில பெண்களை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இதுல இந்த மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த பகுதியில் இது நடந்திருக்கு, இந்த அமைப்பு இந்த மதத்துல சேர்ந்தவங்களை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்கிறத தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மாநிலம்ங்கிறத சொல்ற மாதிரி அவங்க அந்த மதத்தையும் அமைப்பையும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. ஏங்க இப்ப இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனலா நம்ம எல்லாரும் இட்ஸ் அ சர்க்குலர் கண்ட்ரி, ரைட்? அப்படி இருக்கிறச்ச ஏன் ஒரு மதத்தை மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்றோம்? இந்த கண்ட்ரிலே நிறைய காரியங்கள் நடந்திருக்குதுல்ல, அப்ப அதெல்லாம் நமக்கு படம் பிடித்து நமக்கு செய்யலாமே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? பிகாஸ் ஒரு பர்டிகுலரா ஒரு ரிலிஜனை வந்து நம்ம வந்து எப்படோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப கொஞ்ச நாளா. ஸோ இங்க வந்து அந்த படத்திலேயே வந்து எத்தனையோ 300 கேசஸோ ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபீஸபிள். இங்க நடந்தது வந்து 3 கேஸ் தான் அந்த மாதிரி வந்தது. அந்த 3 கேஸும் வந்து லா பிரகாரம் அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கிறச்ச நம்ம எதுக்கு இது திருப்பி மீண்டும் மீண்டும் வந்து இது பண்றது? சோ இது வந்து நம்ம நம்ம ப்ரொஜெக்ட் இப்ப வந்து மூவிஸ வந்து நம்ம வந்து இப்ப ப்ராபகேண்டா பண்றோம். இப்ப இந்த ரிலிஜனோ இல்ல தேவையில்லாத விஷயம் வந்து இப்ப மூவிஸ்லயும் நம்ம திணிச்சு இது வந்து ஆளுங்களோட மனசுல வந்து ஒரு கெட்ட இதா நம்ம கொண்டு வரோம். இதுதான் அந்த பிலிம்ல டார்கெட். அதுதான். அது மட்டும் இல்ல, இப்ப வர குறைய படங்கள் நீங்க இப்ப எடுத்து பாருங்க, ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் வெப் சீரிஸ் ஆல்சோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்டீரியோ டைப்பா வந்துட்டு இருக்குது. சோ இது வந்து இந்த நாட்டுக்கு வந்து நம்ம நல்லது செய்யறோமா இல்ல கெட்டது செய்யறோமா? என்ன கேட்டா வந்து மூவிஸ் வந்து இப்போ ஒரு டூல் ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பாய்சன் பண்றதுக்கு. ஏன்னா பாலிடிக்ஸ் நம்ம வந்து இதை பேசினாக்கா, நான் நாட் அ பொலிட்டிக்கல் பர்சன், நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிற இதுல வந்து நான் சொல்றேன். எனக்கு அந்த காலத்துல இருந்து ஐ மீன் 1913 வந்து இந்தியன் மூவிஸ் வந்து தொடக்கத்துல இருந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, கொஞ்சம் இந்த ஃபியூ இயர்ஸ் ஆயிட்டு படத்தை வந்து அவங்க டூல் ஆயிட்டு யூஸ் பண்றாங்க. சில பேரு முஸ்லிம்ஸோ இல்ல கிறிஸ்டியன்ஸோ இவங்களை டார்கெட் பண்றதுக்கு சில படங்கள் வருது இப்போ. சோ இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சரியில்லை. ஏன்னா சர்க்குலர் இந்தியான்னு சொல்லும்போ சர்க்குலர் கண்ட்ரி நம்ம சொல்றோம். இப்ப வந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டு பாய்சன் பண்றோம். ஏன்னா இப்ப ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து லா பிரகாரம் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் தானே. இப்ப படத்துக்கு வந்து நமக்கு அது செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்ம செஞ்சாக்கா என்ன, பேன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்ப வந்து ஸ்டேட் லெவல்ல நமக்கு பேன் பண்ணலாம். சில ஸ்டேட்ல வந்து யூ கேன் அலோவ் இந்த படத்தை பார்க்க நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய டூல் தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். வேற இது வந்து நன்மைக்கோ இல்ல இந்த என்னது நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு வந்து நல்ல இது கதை கலைக்கண்ணோட பார்க்கணும் அதெல்லாம் இப்ப இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப குறைச்ச வருஷமாயிட்டு இது பாக்குறச்சே இது வந்து ஒரு ப்ராப்பகேண்டா, பொலிட்டிக்கல் ப்ராப்பகேண்டா தான் இது பாக்குறோம். அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டூலா வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்ட் கொடுக்கறச்சே அப்புறம் வேற நாளைக்கு வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து நேஷனல் அவார்ட் கொடுக்க போறோம்? ஸோ அதோட நேஷனல் அவார்டோட புனிம் என்ன ஒரு பியூரிட்டியே போயிடுச்சு. நிச்சயமா நம்ம கேட்போம். அப்படிதான் நான் பாக்குறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.